தமிழர்கள் நலன்ல உண்மையான அக்கறையோடு செயல்படுறதுங்கிறது ஒண்ணு. ஆனா தமிழர்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்போம், நல்லது மட்டுமே செய்வோம்னு சொல்லிக்கிட்டே தமிழர்கள் முதுகுல குத்துறது வேறொன்னு. இந்த ரெண்டாவது விஷயத்த மட்டுமே காலங்காலமா செஞ்சுட்டு வர்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா திமுகவா மட்டும்தான் இருக்க முடியும். நம்பிக்கை துரோகங்கிற வார்த்தைக்கு அகராதியில அர்த்தம் தேடி பார்த்தோம்னா அதுல கூட திமுக தான் இருக்கும். ஒரு மாநில கட்சி மத்தியில ஆட்சி செய்யற கட்சி கூட கூட்டணியில இருந்தா அந்த மாநிலத்துக்கு பலவிதமான நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். ஆனா 1996 இருந்து 2013 வரை 17 வருஷமா மத்தியில திமுக வேற வேற கூட்டணியில இருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. பொய்யிலே புரண்டு புரட்டிலே உருண்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்யறத மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு திமுக இந்த 17 வருஷமா இருந்திருக்குன்னே சொல்லலாம். தமிழினத்துக்கு திமுக காரங்க செஞ்ச துரோகங்கள்னு பார்த்தா ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்றதுக்கு காவிரி பிரச்சனை, ஹிந்தி எதிர்ப்பு, நீட் தேர்வு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, இப்படி தமிழர் உணர்வுகள் மேலோங்கி இருக்கிற பிரச்சனைகள்ல கூட திமுக அவங்க சொந்த லாபத்துக்காக தமிழின துரோக அரசியலை மட்டுமே காலங்காலமா செஞ்சுட்டு வர்றாங்க. 2010 அன்றைய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஹிந்தி மொழி நாள்ல அதிகாரப்பூர்வ மொழியான ஹிந்திய நாடு முழுக்க கொண்டு சேர்க்கணும்னு பேசினார். आशा करता हूं कि आप राजभाषा हिंदी को पूरे देश की भाषा के रूप में विकसित करने में पूर्ण संपर्क से जुटे रहेंगे. தமிழ் எங்க மூச்சு, தமிழ் எங்க உயிர் அப்படின்னு எப்போதும் கொக்கரிக்கிற திமுக அவங்க கட்சி கூட்டணியில இருந்த அமைச்சரே இப்படி பேசினதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. ஆனா அதே திமுக தான் இன்னைக்கு என்னடானா ஹிந்தி எதிர்ப்புக்காக ஹிந்தி வேணாம் போடான்னு இங்கிலீஷ்ல டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் அரசியல் ஆதாயம் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? திமுகவோட ஹிந்தி எதிர்ப்பு ரொம்பவே வித்தியாசமானதுங்க. ஹிந்தி தமிழை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினின் மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசன் நடத்தி வர்ற பல பள்ளிகள்லயே ஹிந்திய சொல்லி கொடுப்பாங்க. தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்த மகாகவி பாரதியாரோட நினைவு தினத்தை கூட அனுசரிக்க மறந்தவர் தான் இன்னைக்கு திமுக தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலின். எங்க போச்சு அவங்களுடைய தமிழ் உணர்வு? இவர் தமிழ் எங்க மூச்சுன்னு சொல்றது சிரிப்பா தான் இருக்கு. தாய் தமிழை உயிர் மூச்சா நினைச்சுக்கிட்டு வாழ்ற மானமுள்ள நம்ம தமிழினத்தை ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற கபட நாடகத்தை வச்சு ஏமாத்த பாக்குற தமிழின துரோகி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி தமிழ் மக்களோட உணர்வுகளை புண்படுத்தி தமிழினத்துக்கு பச்சை துரோகம் செஞ்சுட்டு வர்ற திமுக இன்னைக்கு அவங்க கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு எதிராக ரெட்ட வேஷம் போட்டுட்டு தமிழக மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்யறாங்க. இப்படி அவங்க செய்யற எல்லா தமிழர் விரோத செயலும் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம மானமுள்ள தமிழ்நாட்டு மக்கள் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காங்க.